உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. ஒரு செய்தி எண்ணமாக வேண்டும். இத ஆணி இப்ப சொல்றேன் பாருங்க. ஒரு செய்தி எண்ணமாக வேண்டும். எல்லாம் சொல்லுங்க. அந்த எண்ணங்கள் வலுவாகும் போது அது அரண்களாக மாறுகிறது. கை தட்டுங்க ஒருவருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர் ஜோம் பண்ணிகிட்டே இருந்திருக்கிறாரு. உடனே 4 பிசாசு பக்கத்தில் வந்து ஏன்னு கட்டையை கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கு. பார்த்துட்டு ஏசு நாமத்தில் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. போவே இல்லை. உடனே என்னடா செய்யணும்னா, சரி வந்து பைபிள் எடுத்து சத்தமாக வாசித்தா போயிடும் போல பிசாசுன்னு வேகமாக எடுத்து பைபிள் எடுத்து கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறாரு. என்னப்பா என்னப்பா சுற்றி சுற்றின்னு இருக்கு. அதுக்கும் வந்து இது அசையலை. வெளியே போனால் போவே மாட்டேன்து. ஒரு 10-15 ஆவிகள் இருக்கும் போல. உடனே அடுத்து பார்த்தார், பாட்டு பாடிட்டோம், வந்து ஜெபம் பண்ணிட்டோம், வசனமும் வாசித்துட்டோம், ஏறக்குறைய ஒரு ஆராதனையும் நடத்திட்டோம். இந்த ஆவியில் சுற்றி சுற்றி வருது. என்னடா துரத்துன்னு பார்த்து டக்குன்னு தொப்பி போட்டிருந்தேன் எடுத்து, இப்பொழுது காணிக்கை எடுக்கப்படும் அப்படின்னா அடுத்த செகண்ட் அம்புட்டும் காணாமல் போயிருச்சான். எங்கள்கிட்ட காணிக்கை எடுக்க. இப்பொழுது காணிக்கை எடுக்கப்படும். இப்ப எடுக்கப்படும். என்ன சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? அப்ப அரண் எடுத்தால் பணக்காரனாகலாம் என்பது ஏற்கனவே இருக்கிற வலுவான எண்ணம். இப்ப புதுசா ஒண்ணு சொல்லித்தரார் தேவன், நீ கொடுத்தால் பணக்காரனாகலாம். இப்ப ஏற்கனவே இருக்கிற அரணை என்ன செய்ய வேண்டியது இருக்கு? உடைக்க வேண்டியது இருக்கு. அதான் மேட்ரு. பவுல் சொல்றான், எந்த எண்ணத்தையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் கீழ்ப்படிய சிறப்படுத்துறோம். நாங்க பவுல் தன்னுடைய எண்ணத்தை சொல்லவில்லை, தனக்கு எதிரே இருக்கிற எண்ணத்தை சொல்லிக் கொண்டு இருக்கிறாரு. என்ன பவர் பாருங்க மேன் ஆஃப் காடுக்கு. அரெஸ்ட் பண்ணிடுவாங்களாம் மைண்ட்ல உங்க பிரெயினை. இப்ப அதை நிர்மூலமாக்கத்தக்கதா இந்த வசனம் வாசிங்க. அரண்களை இப்ப வாசிங்க, உங்களுக்கு புரியும். எங்களுடைய போராயுதங்கள் 4. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. அவன் சொல்றான், காட்ஸ் பவரை ரிலீஸ் பண்ணி நாங்க அவங்களுடைய அரண்களை உடைச்சிருவோம்யா. அதுக்கு அவன் என்ன மெத்தட் எல்லாம் பயன்படுத்துறானா? 6ஆம் வசனம் வாசிங்க. உங்கள் கீழ்ப்படிதல் நிறைவேறும் போது எல்லா கீழ்ப்படியாமைக்கும் தக்க நீதியுள்ள தண்டனையை செலுத்த ஆயத்தமாயிருக்கிறோம். போட்டு தாக்கிறோண்டா, ஜாக்கிரதை. நீதியுள்ள தண்டனையை கொடுத்து அவனுக்குள்ள ஏற்கனவே கட்டப்பட்டிருந்ததை நொறுக்கிடுவாராம். எதற்காக பவுல் செய்றார்? அவன் மைண்ட்ல இருக்கிற அந்த ஸ்ட்ராங் ஹோல்டை உடைக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென், 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 ஆமென். புரியுதா உங்களுக்கு? அது நீதியுள்ள தண்டனை என்னன்றது எனக்கு தெரியல, அது வேற ஒரு மீனிங் கூட இருக்கலாம். ஆனால் ஒன்று தெரியும், எப்போ நான் இந்த காரியத்தை செய்கிறனால தான் கடவுளை நான் நேசிக்கிறாருன்னு நான் நினச்சிக்கிட்டு இருப்பேன் பார்த்தீங்களா, அது ஸ்ட்ராங்காக எனக்குள்ளே இருக்கும் பார்த்தீங்களா, அந்த நல்ல காரியத்தை உடச்சி விடுவார் திடீர்னு. இது ஒரு பனிஷ்மெண்ட் தான். திடீர்னு எதில் நீங்கள் பலம் நினச்சிங்களோ அதிலே வீக்காகி போய் விழுந்து கிடப்பீங்களே, அப்போ வந்து உங்களை அணைப்பார் கர்த்தர். இது நேற்று வரைக்கும் செஞ்சனால தான் நீங்கள் என்ன நினச்சிங்கன்னு நினச்சேன், இதை செய்யாதப்போ என்ன நினைக்கிறீங்க, அப்போ நீங்கள் அதுக்காக என்ன நினைக்கலையா அப்படின்னு உங்களுக்கு புரியும் பாருங்க. அப்போதான் புரியும். இப்போ தான் உங்கள் எண்ணமே மாறி பழசை தகர்த்துட்டு இப்போ சொல்ல வரேன், ஒரு புது அரணை எழுப்ப வரான் தேவன். இந்த அரண் தான் அவர் தழும்புகளால் நான் சுகமானேன். அவர் தழும்புகளால் நான் சுகமானேன். அவர் தரித்திரத்தில் நான் ஐஸ்வர்யமானேன். போன வாரம் பிசாசை பற்றி பேசினதை 4 தடவைக்கு மேலே கேட்டேன். ஏன் தெரியுமா? அது காதுக்குள்ளே போக போக எனக்கு பிசாசை பற்றி ரொம்ப ஒரு டிமினிஷ்டு ஒரு பர்சனாவேன் அப்படின்னு எனக்குள்ள அப்படியே பதியுதுங்க. சீரியஸாக அது எனக்குள்ள பதியுது. திரும்ப திரும்ப கேட்கும்போது எனக்குள்ளே ஒரு அரண் எழும்புகிறது. அந்த அரண் என்னவென்றால், எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது போகும் என்பது எண்ணங்களாய் இருந்தது, இப்பொழுது அரண்களாய் மாறிவிட்டது.
அரண்களாக வேண்டும். ஒரு செய்தி எண்ணமாக வேண்டும். இத ஆணி இப்ப சொல்றேன் பாருங்க. ஒரு செய்தி எண்ணமாக வேண்டும். எல்லாம் சொல்லுங்க. அந்த எண்ணங்கள் வலுவாகும் போது அது அரண்களாக மாறுகிறது. கை தட்டுங்க ஒருத்தவருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி உங்களுக்குள்ள இன்ஃபர்மேஷன் உள்ள போக 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 உங்க மைண்டுக்குள்ள ஒரு பாசிட்டிவான அரண் வந்துடும். அந்த அரண் வந்த பிறகு ஊருக்குள்ள 50 பேர் செத்தாலும் நீங்க மட்டும் உசுரோட இருப்பீங்க. கை தட்டுங்க ஒருத்தவருக்கு. ஊருக்குள்ள எல்லாருக்கும் வியாதி இருந்தாலும் உங்களுக்கு வியாதி வராது. ஆமா. ஊருக்குள்ள எல்லாம் வயசானாலும் நீங்க மட்டும் எல்லாமே கையை தட்டுங்க ஒருத்தவருக்கு. ஆமா 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 ஆமென் 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 ஆமென். வலுவான அரணாய் மாற வேண்டும். ஆமா. 28 வயசுல பல்லுல பொண்ணு கிடைக்கப்போ உங்களுக்கு 43 வயசுல ஆமா வரிசையில் நிற்பாங்க. ஆமா. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா. இது என்னவாச்சு? எண்ணம் அரணாயிருச்சு. எனக்கு அது அரணா மாறிடுச்சு. அரணா மாறினால 100 கல்யாணத்துக்கு போய் நான் அட்டன் பண்ணிட்டு வருவேன். சில கல்யாணத்தை நடத்தி வச்சுட்டு வந்திருக்கிறேன். ஒரு நாள் கூட நம்ம பேச்சுலர் இருக்கன்னு நினைச்சதே கிடையாது. கர்த்தருக்கு முன்னாடி சொல்றேன். அந்த கூட்டத்துக்குள்ள பழைய ஆட்களை பார்த்து நல்ல வேலையோட அந்த பொண்ணை நம்ம கட்டலடா அப்படி நினைச்சிட்டு வந்திருக்கிறேன். அன்னைக்கு நல்லா இருந்துச்சு, இப்படி ஆகி போச்சு அப்படின்னு. இது என்ன சொல்ல வரேன்னா, ஒரு எண்ணம் எனக்குள்ள அரணாயிருச்சு. இப்படித்தான் ஹீலிங்ல ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள அரணாயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உள்ள வியாதி வர முடியாது. உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே.